இது ஒரு ட்ரெண்டா என்னன்னு தெரியல. போன மாசம் ஃபுல்லா நம்ம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸா பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாசம் ஜாஸ்தி நம்ம பார்க்கறது மர்டரா தான் இருக்கு நமக்கு. ஏன்னா இப்போ இதெல்லாம் பின்னாடி போயிட்டு இதுவும் நடக்குது. பட் மர்டர் எங்க பார்த்தாலும் மர்டர் அதுவும் ப்ரூட்டல் மர்டரா தான் நடக்குது. எல்லாம் சேர்ந்து கொலை பண்றது, ஸ்பாட்ல இறந்து போறது, 10 வெட்டு 20 வெட்டு, மூளை வெளியே வர்றது, உடல் சிதறி போறது, இப்படிதான் நம்மளால நிறையவே பார்க்க முடியுது அந்த இடத்துல. அப்ப அந்த அளவுக்கு வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டடா பார்க்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப், அதுவும் பட்ட பகல்ல. இன்னொன்று இதில் என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் என்னமோ ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, நடுராத்திரி நடுநிசி அப்படி நடந்த மாதிரிலாம் நமக்கு தெரியவே இல்லை. பட்ட பகல்ல ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியாவில் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ பண்ணக்கூடியவங்களுக்கு 0.1% கூட பயம் இல்லை அப்படிங்கிறத இங்கே நமக்கு இம்ப்ளைடாக தெரிகிற ஒரு விஷயம். 2 குண்டு வீசியிருக்காங்க. வீசி வெட்டினதாகவும் சொல்லப்படுது அந்த இடத்துல. ஒரு குண்டு வந்து நெஞ்சு பகுதியிலையும், அதாவது தோள்பட்ட பகுதியிலும், ஒரு குண்டு தலையிலையும் போடப்பட்டிருக்கு. போட்டதில் கம்ப்ளீட்டாக செதஞ்சே போயிருக்கு. இந்த தோள்பட்ட, நெஞ்சு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக செதஞ்சு போயிருக்கு அந்த இடத்துல. ஸோ அதுலேயும் மீறி இதுவாச்சுன்னா இப்போ அதே தான் சார். லைக் இப்போ எப்படின்னா வரவங்க வந்து பிளான் ஏ பிசின்னு நிறைய வராங்கல்ல, இதில் தப்பிச்சாலும் இதில் தப்பிக்கக்கூடாது, இல்லை இதில் தப்பிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இது நம்ம ரிலேட் பண்ண ஆம்ஸ்ட்ராங் விஷயம் நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இன்னுமே ரவுடிஸ் திரும்ப உள்ளே போகிறதுக்கான ரீசன் என்ன, வெளியே என் ஃபேமிலி சேஃபாக இருக்காங்க, அவங்களுக்கான காசு கிடச்சிருது, நான் அப்போ ஜெயிலில் போயிருக்கேன். இன்னொன்று, நான் வெளில இருந்தால் சேஃபாக இருக்கிறத விட உள்ளே இருந்தால் தான் நான் சேஃபாக இருப்பேன். இப்போ இருப்பாங்க இல்லையா, நான் ஒரு வளர்ந்து வரும் ரவுடி, நான் எப்போ வந்து ஏரியாவில் நான் ஒரு பயம் என் மேலே வர வைக்கிறது. இந்த மாதிரி யாராவது பெரிய ரவுடியை சாகடிச்சாதான் அந்த இடத்துக்கு அப்போ என்ன எல்லாரும் நம்புவாங்க, அப்போ நான் அந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த மாதிரி 3 விதமான ரீசன்ஸ்க்காக ஒரு கொலை அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். காஞ்சிபுரத்தில் வந்து பட்ட பகலில் வசூல் ராஜா அப்படிங்கிற ரவுடி வந்து ஒரு 5 பேர் கொண்ட ஒரு கும்பலால் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவரை வெட்டிட்டு தப்பிச்சு போற அந்த சிசிடிவி காட்சிகளும் வந்து இணையத்தில் வந்து இருக்கு. அதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கணும். இந்த கொலைக்கான பின்னணி என்ன? அதான் இது வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னா, ராஜா வசூல் ராஜாவாக மாறிய கதை அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே கேட்கலாம், அது என்ன வசூல் ராஜா அப்படின்னும் போது, எஸ் உண்மையாகவே அவர் வந்து அந்த வசூல் ராஜா MBBS மூவிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அவர் பேரை வசூல் ராஜான்னு மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஒன்று, எதுக்கெல்லாம் மூவிலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல பாருங்க. ஒன்று. 2வது என்ன அப்படின்னா, இன்னொரு அந்த பேர் வந்ததுக்கான காரணம் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா, அவர் அந்த ஏரியாலாம் இருக்கு இல்லையா, அந்த கடைகளில் மாமூல் வசூல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர் பண்ணிட்டு இருந்தார். அதனாலையும் வசூல் ராஜா அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் இங்க சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஒண்ணு. 2வது, இப்ப நம்ம வந்து 38 வயசு அவருக்கு. 2வது வந்து இங்க சொல்லப்படுற ஒரு பெரிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இப்பெல்லாம் நமக்கே வந்து தெரியாம நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு போல. ஒரு பர்சன் வந்தாங்களா, சரி அந்த பர்சன் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு, இப்ப எல்லாருமே அது ரொம்ப காமனா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல. ஏன்னா இது ஒரு ட்ரெண்டா என்னன்னு தெரியல. போன மாசம் ஃபுல்லா நம்ம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸா பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாசம் ஜாஸ்தி நம்ம பார்க்கறது மர்டரா தான் இருக்கு நமக்கு. ஏன்னா இப்போ இதெல்லாம் பின்னாடி போயிட்டு இதுவும் நடக்குது. பட் மர்டர் எங்க பார்த்தாலும் மர்டர் அதுவும் ப்ரூட்டல் மர்டரா தான் நடக்குது. எல்லாம் சேர்ந்து கொலை பண்றது, ஸ்பாட்ல இறந்து போறது, 10 வெட்டு 20 வெட்டு, மூளை வெளியே வர்றது, உடல் சிதறி போறது, இப்படிதான் நம்மளால நிறையவே பார்க்க முடியுது அந்த இடத்துல. அப்ப அந்த அளவுக்கு வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டடா பார்க்கப்படுது. 1. 2வது, அதில் மோஸ்ட்லி பார்த்தோம்னா எல்லாம் இந்த கிரவுடிஸா அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா முன்னாடி உங்களுக்குள்ள நிறைய நம்ம பார்க்கறது வந்து இல்லை கஞ்சா விற்பனை தட்டி கேட்டாங்க, சாராய விற்பனை தட்டி கேட்டாங்க, இல்லை இவங்களுக்குள்ள தொழில் போட்டி இருக்கு, நீயா நானா அப்படின்ற போட்டி இருக்கு. இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இன்னொன்று இப்போ அந்த ட்ரெண்ட்ல சேர்ந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தப்பு பண்ணாங்கங்க, இப்போ திருந்தி வாழலான்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி வந்துட்டு சாகடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு ரீசெண்டாக வந்த தகவல் வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட அவருமே வந்து ராபர்ட் திரும்பி இப்பதான் வந்துட்டு வாழ ஆரம்பிச்சா, அதுக்குள்ள வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுலயும் அந்த மாதிரி தான் வந்து இங்க சொல்லப்படுது. ஏன்னா திருக்காலிமேடு அப்படிங்கிற பிளேஸை சார்ந்தவர் தான் இந்த வசூல் ராஜா. ஆக்சுவலி 38 வயசு. சம்பவம் நடந்த அன்னைக்கு 11, அதாவது இந்த மார்ச் 11 சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் ஷாப், அதுவும் பட்ட பகல்ல. இன்னொன்று இதுல என்ன பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாம் என்னமோ ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, நடுராத்திரி நடுநிசி அப்படி நடந்த மாதிரிலாம் நமக்கு தெரியவே இல்லை. பட்ட பகல்ல ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியாவில் பண்றாங்க அப்படின்னா அப்ப பண்ணக்கூடியவங்களுக்கு 0.1% கூட பயம் இல்லை அப்படிங்கிறத இங்க நமக்கு இம்ப்ளைடா தெரிகிற ஒரு விஷயம். 1. 2வது, எல்லாம் ஒரு வேலை ஏதாவது பண்ணா என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறது, ஏதாவது ஒன்று போட்டுறதா இருக்கும். இங்க அவ்வளோ தெளிவா நமக்கு ஃபேஸ் தெரியுது. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு மாட்டிக்க மட்டும் தெரியாதா என்ன?
ஒண்ணு. இன்னொன்னு அது வந்து மேபி நிறைய காசஸ்க்காக நடக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு ரேஷன் ஷாப்ல மதியம் போல நின்று இவர் பேசிட்டு இருந்திருக்காரு அவங்களுடைய நண்பர்களோட. பேசிட்டு இருக்கும் போது இல்ல சரக்கு வாங்கிட்டா உட்காந்து அடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அப்பதான் மொத்தம் 5 பேர் ஆக்சுவலி இதுல வந்து இப்போ கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அரெஸ்ட் ஆனதுல 3 மாணவர்கள் 2 பேர். அங்க வந்து 2 பேர் டியோல வந்ததா சொல்லப்படுது. மிச்சம் 3 பேர் அங்க பதுங்கி இருந்ததாகவும், ஏன்னா நம்ம சிசிடிவில ஓடும்போது தெரியும் கையில வெட்டாருவோம் இதுவும் இருக்கு, அந்த இடத்துல கத்தியுமே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதாங்க. ஸோ என்ன அப்படின்னா 2 குண்டு வீசியிருக்காங்க. வீசி வெட்டினதாகவும் சொல்லப்படுது அந்த இடத்துல. ஒரு குண்டு வந்து நெஞ்சு பகுதியிலும், அதாவது தோள்பட்ட பகுதியிலும், ஒரு குண்டு தலையிலையும் போடப்பட்டிருக்கு. போட்டதுல கம்ப்ளீட்டா செதஞ்சே போயிருக்கு. இந்த தோள்பட்ட, நெஞ்சு இது எல்லாமே கம்ப்ளீட்டா செதஞ்சு போயிருக்கு அந்த இடத்துல. ஸோ அதுலேயும் மீறி இதுவாச்சுன்னா இப்போ அதே தான் சார். லைக் இப்போ எப்படின்னா வரவங்க வந்து பிளான் ஏ பிசின்னு நிறைய வராங்கல்ல, இதில் தப்பிச்சாலும் இதில் தப்பிக்கக்கூடாது, இல்லை இதில் தப்பிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இது நம்ம ரிலேட் பண்ண ஆம்ஸ்ட்ராங் விஷயம் நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் இன்னுமே. ஏன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம். ஏன்னா அவரே வந்து குத்து சண்டை வீரர் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால் நரம்பு ஃபஸ்ட்டு கட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து அடிக்கிறது, அவரை பிளாக் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே ட்ரெயின்டாக வராங்க அந்த அளவுக்கு. ஏன்னா இதுலேயே இது வந்து புதுசாக ஒரு பர்சனை கொண்டு வந்து செய்ய வைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்புகள் மிக குறைவு. இதுலேயே ட்ரெயின்டாக ஊறி போய் ரொம்ப தேர்ந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்த வந்து கொண்டு வர முடியறது நம்மளால பார்க்கப்படுது. இங்கேயும் மேபி ட்ரெயின்டா இருக்கலாம். ஏன்னா பார்க்கும் போதே தெரியுது அவங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்ற போது விஷயம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். இந்த வயசுல இவ்வளவு ட்ரெயின்டா இருக்காங்கன்னா அப்போ அவங்க எந்த வயசுல இருந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கணும், அது எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய போகுது. இப்போ இவர் மேல 28 கேஸ் இருந்தது நம்ம சொல்றோம். அதாவது கொள்ளை, அதாவது முயற்சி, கொலை முயற்சி, அந்த மாதிரி நிறைய இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. அப்போ அதே மாதிரி அவங்க மேலேயும் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது அவ்வளவுதான், அவர் ஸ்பாட்ல அங்க இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் அங்கே வந்து வராங்க ஃபுல்லாக போலீஸ் அஃபிஷியல்ஸ் 3 தனிப்படையை அமைச்சு அப்புறம் அவர் உடலை பிரேத பரிசோதனை அந்த விஷயம் எல்லாமே அப்போது நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து ஒரு 3 கண்ணோட்டத்தில் விசாரணைகள் வந்து போகிற ஒரு விஷயமா இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தோன்னா இவங்களுக்குள்ள ஏதாவது முன்விரோதம் இருக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கிற விஷயம் அதுதானே, என்ன முன்விரோதம். ஏன்னா இவங்களும் ஜெயிலுக்கு போனவங்களா இருக்காங்க, இவங்களும் ஜெயிலுக்கு போனவங்களா இருப்பாங்க. இல்ல ஜெயில இருக்கவங்க யாராவது சொல்லி வெளியே வந்து கொலை பண்ணாங்களான்னு தெரியாது. 2 பக்கமே வந்து குற்ற சரித்திர பின்னணி கொண்டவங்களா இருக்காங்க, யாரும் நல்லவங்க கிடையாதுங்க. அதுதான் விஷயம். ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயம் ஜெயில பிளான் பண்றது நம்மளால பார்க்க முடியுது. ஆம்ஸ்ட்ராங் கேஸ்லேயே அது ஒரு பெரிய கான்ட்ராடிக்டரி சஸ்பெக்டா தானே போயிட்டு இருக்கு. உள்ள இருந்து போட்ட பிளான் வெளியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி நம்மளே நிறைய சொல்றோம்ல. இப்போ சில ரவுடிஸ் திரும்ப உள்ள போறதுக்கான ரீசன் என்ன, வெளியே என் ஃபேமிலி சேஃபா இருக்காங்க, அவங்களுக்கான காசு கிடைச்சிருது, நான் அப்ப ஜெயில போயிருக்கேன். இன்னொன்னு, நான் வெளில இருந்தா சேஃபா இருக்கிறத விட உள்ள இருந்தா தான் நான் சேஃபா இருப்பேன். வெளில இருந்தால் எப்போ யார் போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லேயும் வராங்க. ஏதாவது தப்பு செய்யறது, ஒரு வாரம் இருக்கிறது, திரும்ப உள்ள போகிறது, அந்த மாதிரி கான்செப்ட். நமக்கு ஒரு வாட்டி கூண்டாஸ் போட்டாலே நம்மளால பெயில் கிடைக்கிறதே கஷ்டம், கிடைக்கவும் கிடைக்காது டு த மேக்ஸ். அப்போ 4 வாட்டி 5 வாட்டி இவ்வளோ கூண்டாஸ்லாம் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதிலே ஊறி போய் அதிலே இருக்க ஒரு விஷயமா மட்டும்தான் அவங்க இருக்கக்கூடிய பர்சன்ஸாக பார்க்கப்படுது. இங்கே ஒரு மாணவருக்கு என்னப்பா மாணவர் இப்படி அப்படின்னு சொல்கிறோம், பட் நமக்கு தான் அந்த எமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அங்கே இருந்ததை நம்மளால பார்க்கவே முடியல. ரொம்ப கேஷுவலாக அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு கடந்து போகிறது அங்கே வந்து நம்ம பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமாவே அந்த இடத்துல இருக்குது. ஸோ முதல் விஷயம் நம்ம சொன்ன மாதிரி அது முன்விரோதமாக இருக்கலாம், இல்லை தொழில் போட்டியாக இருக்கலாம். அதாவது அந்த பர்சனை வந்து அங்கேருந்து காலி பண்ணிட்டு சாகடிச்சுட்டு நான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது 2வது கண்ணோட்டத்தில் இருக்கலாம். 3வது கண்ணோட்டம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இப்போ இருப்பாங்க இல்லையா, நான் ஒரு வளர்ந்து வரும் ரவுடி, நான் எப்போ வந்து ஏரியாவில் நான் ஒரு பயம் என் மேலே வர வைக்கிறது, இந்த மாதிரி யாராவது பெரிய ரவுடியை சாகடிச்சாதான் அந்த இடத்துக்கு அப்போ என்ன எல்லாரும் நம்புவாங்க, அப்போ நான் அந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த மாதிரி 3 விதமான ரீசன்ஸ்க்காக ஒரு கொலை அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் இது என்ன இதில் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்ட போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் மட்டும்தான் நமக்கு இதில் தெரிய வரப்போகுது. இப்போ ரவுடியா வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆனால் இறுதியில் வந்து அதன் மூலியமாகவே தான் சாவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியுது. ஸோ அப்படி இருந்து இவங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் யார் இவங்களுக்குலாம் அந்த வருமானம், அந்த சோர்ஸ்லாம் வந்து இது பண்ணும்? சொல்கிற மாதிரி கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவுன்ற மாதிரி எப்பவுமே அந்த பயத்திலே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே இவர் வந்துட்டு வசூல் ராஜாவுமே வந்துட்டு என்னன்னா நடுவில் கொஞ்சம் நாட்களாக திருந்தி வாழ்றேன் அப்படின்னு இருந்ததா சொல்லப்படுறது ஆக்சுவலி இந்த இடத்துல. ஏன்னா இப்போ அவர் வந்து என்னன்னா போலீஸ்கிட்டையும் அதை சொன்னதாகவும், அதனால அவர் மேலே இருக்க பெண்டிங் கேசஸ்லாம் சீக்கிரம் முடிக்க ஆரம்பிச்சதாகவும், இங்கே இருந்தால் தான் வந்து உயிருக்கு பிரச்சனை, இல்லை நம்ம திருந்தி வாழலாம், நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஸ்மூத்தாக அப்படிங்கிறதுக்காக வேலூர் ஆந்திராவில் போய் அப்ஸ்கேண்டாக இருந்ததாகவும் இங்கே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ஜெயிலேருந்து வெளியே வந்ததாகவும் இங்கே சொல்லப்படுது. ஒன்று. இன்னொன்று, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வசூல் ராஜா என்ன ஸ்டைலில் கொலை பண்ணுவாங்களோ அதே ஸ்டைலில் இவருக்கு இங்கே நடந்திருக்கு. ஓகே, அதே ஸ்டைல். அதுதான் நான் ஒரு கேள்வியாக ஒன்று வச்சிருக்கேன். இப்போ வெடிகுண்டு வீசி ஒருத்தரை வந்து மர்டர் பண்றதுல வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்னு இந்த வசூல் ராஜாவை பத்தி கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது அவர் என்ன ஆயுதத்தை தூக்குனாரோ அதே ஆயுதத்தை தான் இன்னொருத்தர் எடுத்து க்ளோஸ் பண்ணி அதுல தானே. ஏன்னா சார் அவங்கள அடிக்க அவங்க வழியை தானே சூஸ் பண்ணுவாங்க.
ஏன்னா அதுதான் இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப அருவா அந்த மாதிரி இது ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அப்போ அவங்களை காலி பண்ணுறதுக்கும் அந்த விஷயம் தான் கொண்டு வரப்படும். ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி குண்டு நாட்டு வெடி குண்டு இதெல்லாம் தயாரிக்கிறாங்க அதை கொண்டு வராங்க அப்படின்னா அவங்கள பண்ணுறதுக்கான விஷயம் தான். சரி இப்போ ஏன் வந்து நம்ம இவ்வளோ பிளான்ஸ் ABCR வைக்கிறாங்க, ஏன் வந்து வெடிகுண்டு வீசுறாங்க அப்படின்னா எந்த விதத்துலையும் அவங்க வந்து தப்பிச்சிடக்கூடாது. ஒரு வேலை கத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணா கூட வந்து திரும்ப அதை வாங்கி தாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்லை தடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. குண்டுன்றது நீங்க அவ்வளோ நெருக்கமா போகணுன்ற அவசியம் கூட இல்லை. கம்ப்ளீட்டாக அவங்களை அங்கே சிதைக்கக்கூடிய விஷயமா தான் அது இருக்குது. ஒன்று. ரெண்டாவது இப்போ இந்த ஃபினான்ஷியல் விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராஜா எப்படி வந்து வசூல் ராஜாவான கதை அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று நம்ம சொல்ற மாதிரி மூவி இன்ஸ்பிரேஷன் இந்த இடத்துல ஓகேங்களா. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இவர் முன்னாடி ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஸில் வந்துட்டு இவர் இருந்ததாகவும் சொல்லப்படுது அந்த இடத்துல. அப்போ வந்து இந்த வண்டி கொடுப்பாங்க இல்லையா லோனுக்கு, அந்த வண்டி யாராவது லோன் கட்டலன்னா அந்த வண்டியெல்லாம் சீஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குற ஒரு விஷயம். அதுதான் நாளடைவில் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவில் பெருசாக காமிச்சிட்டு அவரோட லிவிங்கான பணம் எப்படி வருதுன்னா அதான் அந்த ஏரியாவில் வசூல் பண்ணுறது கடைகள்லாம் இருக்கும் இல்லையா அங்கே வசூல் பண்ணுற பணம், அப்புறம் யாரையாவது மிரட்டுறதுக்கு வசூல் பண்ணுற பணம், அப்புறம் தான் இங்கே கொலை அதெல்லாம் இருக்கு இல்லையா நமக்கு இந்த மாதிரி. இல்லை பெரிய ஆட்களை மிரட்டுறது, ஏதாவது கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டு மிரட்டினா காசு கொடுப்பாங்க இல்லையா அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சு தான் அவரோட பொழப்பையே ஓட்டினதாகவும் சொல்லப்படுது. ப்ளஸ் அவர் பண்ண முதல் கிரைம் 2009 ஃபர்ஸ்ட் கிரைம். ஏன்னா பெருசா பேசப்படுற விஷயம் 3 கிரைம் அவர் இதில் பண்ணதுல ஓகேங்களா. அதுல வந்து 2009 தான் முதல் கிரைம் பண்ணது. ஜோசப் பிளஸ் அவரோட ஃப்ரெண்டு அவங்க 2 பேரையும் வந்து அவர் கொலை பண்ண ஒரு விஷயம். ஓகே. அதுக்கடுத்தது 2011 ஆட்டோ ராஜா அப்படிங்கிற பர்சனை வந்துட்டு இவர் இங்க கொலை பண்ணியிருக்காரு. அவர் வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா பொய்யாக்குளம், காஞ்சிபுரம் பொய்யாக்குளம் அந்த பகுதியை சார்ந்தவர். 2018 தான் பெருசா இவர் வந்து அந்த இடத்த பிடிச்சது. அவருக்குன்னு காஞ்சிபுரத்துல நானும் ஒரு டான் தான் அப்படின்னு பிடிச்சது வந்து நிவாஸ்கானை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான். ஓகே. யார் அந்த நிவாஸ்கான் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி A+A ரொம்ப கேட்டகரி சொன்ன ஸ்ரீதர் தனபாலன் அவரை கொலை பண்ண கம்போடியால மர்மம் இறந்து போனார்ல. மர்மம் இல்ல, சூசைட். சூசைட் அப்படிதான் போலீஸ் முடிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அவர் பெரிய ரவுடி, பல்லாயிரக்கணக்கில் சொத்து சேர்த்துட்டாரு. 2 விஷயம் தான் அவருக்கு. ஒன்று லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அவருக்கு இங்கே வர சொல்லி. இல்லைனா அவருக்கும் நல்லா தெரியும் போலீஸ் இங்கே வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அரெஸ்ட் பண்ண என்ன நடக்கும்னு தெரியும். இல்லை நம்ம திரும்ப அங்கேருந்து எங்கே நம்ம திரும்ப காஞ்சிபுரமோ இல்லை தமிழ்நாட்டில் இல்லை எங்கேயோ இந்தியாக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்போசிட் பர்சன்ஸ் ரவுடிஸ் வந்து கேங் வாராக இருக்கும், நம்மளை கொலை பண்ணிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். இந்த ஸ்ட்ரெஸ்லாம் தாங்க முடியாமல் அவரே தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுதாங்க. ஓகே. அடுத்தது அவரோட விசுவாசியா ஃப்ரெண்டாக இருந்தவர் தான் இந்த நிவாஸ்கான்னு சொல்லப்படுது. ஓகே. அப்ப நிவாஸ் கானுக்கு அடுத்தது தான் இவர்கிட்ட தான் அந்த ஸ்ரீதர் கிட்ட தான் ஃபுல் கைடன்ஸ் எடுத்தது தான் வசூல் ராஜா. என்ன மாதிரி பண்ணணும், கத்துக்கிட்ட விஷயம், இந்த சம்பவத்துல எப்படி ஈடுபடணும், ரொம்ப நேக்கா எப்படி வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அது கை வசூல் ராஜாவுக்கு வந்து குரு வந்து ஸ்ரீதர் தான் நடுவுல இருந்தவர் தான் இந்த நிவாஸ் கான். ஓகே. எங்க வந்து நிவாஸ் கான் அடுத்த பிடிச்சிட போறாரோ அப்படிங்கிற ஒரு ரீசன்னால நிவாஸ் கானை கொலை பண்ணிட்டு தான் அந்த டான் அப்படிங்கிற டேகுக்கு இங்க வந்து வசூல் ராஜா வந்ததா சொல்லப்படுது இந்த இடத்துல. ஆனா ஸ்ரீதரும் நிவாஸ் கானும் வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி குருவோட ஃப்ரெண்டை வந்து சிஷியன் போய் அடிக்கிறாரு? இதெல்லாம் வந்து நீங்க எப்படி சொல்றதுன்னா வெளியே மனசாட்சி சொல்லுங்க, இவங்க மனசாட்சியே கிடையாது. நீங்க சிம்பிளா ஒன்று யோசிக்கலாம். இன்னொன்று இந்த வசூல் ராஜாவோட டெக்னிக்கே அதுதான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா இவர் எந்த வழியில அவர் பண்ணாரோ அதிலே தான் பண்ணாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா அதாவது ஸ்கெட்ச் போட்டா மிஸ் ஆகாதான்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி பர்சனாமா இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒருத்தரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா உயிர் எடுத்துட்டு தான் அடுத்த வேலை துல்லியமா பிளான் பண்ணுவார். அதுக்கு பண்ணக்கூடிய பிளான்ஸ் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் இருக்காரு, ஒரு ஏவை கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சுரேஷ்னு யாரையோ கொலை பண்ணணும்னு அவர் கூட ரமேஷ்னு யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரமேஷை டார்கெட் பண்ணுவாங்க. கூட யார் இருக்காங்களோ டார்கெட் பண்ணி அவங்கள தன் வசப்படுத்தி அவங்கள போதைக்கு அடிமையாக்குறது. அதாவது ஆல்கஹால் ஃபுல்லாக சரக்குக்கு அடிமையாக்கி அவங்கள ஃபுல்லாக லிக்கருக்கு அவங்கள என்ன சொல்கிறது லிக்கருக்கு அடிமையாக்குறது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க போயிட்டு அவங்களுக்கும் அந்த லிக்கர் கொடுக்குற டைமில் பாம்பை வீசிடுறது. ஸோ தப்பிக்க முடியாது, ஆல்ரெடி போதையில் இருப்பாங்க, தெளிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ பாம்பு வீசும்போது மொத்தமாக இறந்து போயிடுவாங்க இல்லையா அந்த இடத்துல. இல்லைனா கூட இருக்கவங்களே வச்சு காலி பண்ணுறது. இப்போ நிறைய பேர் அதை நம்ம பார்த்துருக்கோம்ல. அட் த எண்ட் ஆஃப் த டே இவங்களுக்குலாம் எமோஷன்ஸ் பெருசாக இருக்காது, அவங்களுக்கு தேவை பணம், ஆசை தூண்டுறது. இந்த மாதிரி நடக்கும்போது நீ அந்த இடத்துக்கு வந்துடலாம், வந்தா அப்ப நீ என்ன பண்ணணும், நீ காலி பண்ணணும். எவ்வளவு நாள் தான் நீ வந்து ஒரு சிஷ்யனாவே இருப்ப, அடிமையாவே இருப்ப, நீ எப்ப குருவாகிறது, நீ எப்ப டேக் எடுக்கிறது, அந்த மாதிரி கான்செப்ட் தான் இந்த இடத்துல. அதே தான் விஷயம். இவங்களுக்குலாம் நீங்க போயிட்டு ஐயோ நம்மளை வளர்த்து விட்டவராச்சே அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது. சரி, இன்னைக்கு ஒரு நார்மல் பீப்புளுக்குள்ளேயே நம்மளால ரிவெஞ்ச் எடுக்கிறத பார்க்க முடியுதா இல்லையா? ஒருத்தவங்களோட வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னா அவங்கள வந்து அசாசினேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், இல்லை பிட்ரையல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், துரோகங்கள் இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயத்துல ஈவு இறக்கமே இல்லை, மனசாட்சியே இல்லைன்றவங்க கிட்ட கூட இருக்கவங்க என்ன அண்ணன் என்ன தம்பி என்ன அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க அந்த இடத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வர்றது தான் அவங்களோட ஒரே குறிக்கோளாக இருக்கும். அந்த இடத்துல 28 கேஸ் வந்து இந்த வசூல் ராஜா மேலே வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ சுதந்திரமாக வெளியில் வந்து நடமாடி இருக்கான் சார்? திரும்ப ஆக்சுவலி அப்போ அதுதான். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஷீட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கே தெரியும். கேடி நோன் டிப்ரேட்டர்ஸ் அவங்க, அப்புறம் A+A அப்புறம் அந்த மாதிரி வரும் நமக்கு ஃபைனலாக. அப்புறம் புதுசாக அஃபென்ஸ் பண்ணுறவங்க, பெட்டி கேசஸ்க்குள்ளே போகிறவங்க, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இல்லையா அந்த இடத்துல போகும்போது. இப்போ நம்ம இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா இதே நம்ம இந்த ஞானசேகரன் விஷயத்துலேயும் அவ்வளோ கேசஸ் பார்த்தோம் இல்லையா? ஃபைனலாக இப்போ வந்து 6 கொலை
கொலை 6 கொள்ளை வழக்குகளில் வந்துட்டு அவர் இதுவாய் 1 இப்போ பண்ணியிருக்காங்க, 7 மொத்தம், இன்னும் 6 நடக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த கைது நடவடிக்கை விசாரணைகள் எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி காமிச்சுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் சொல்றாரு இல்லையா, நான் இப்போ திருந்தி வாழலான்னு முடிவு எடுத்தேன். இது எப்போ எடுத்துருக்கணும் தெரியுமா? 2வது வாட்டியோ 3வது வாட்டியோ பண்றப்பவே எடுத்துருக்கணும். இப்போ வந்து திருந்தி இது இந்த போலீஸை நம்ப வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டமே எப்படி இருக்கு அப்படின்னா ரெஃபர்மேட்டிவ் பேஸ்ல தான் இருக்கு. அதனால நம்ம இன்னும் டெத் பெனால்ட்டிக்கு அகேன்ஸ்டா இருக்கும். நம்ம ஒருத்தர் தப்பு பண்றானா அவனுக்கு திருந்துறதுக்கான சான்ஸ் முதல்ல ஒன்று கொடு. யாருமே இங்க வந்துட்டு புனிதர்களும் கிடையாது, யாருமே இங்க வந்து கெட்டவங்களும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, அப்படி இருக்கும் போது திருந்துறதுக்கான சான்ஸ் கொடுங்கன்றது ஒண்ணு. அந்த ரியலைசிங் பாயிண்ட் இப்பதான் வரணும்ன்ற ஃபிக்ஸட் கிடையாது, எப்ப வேணா வரலான்றது ஒண்ணு. ஓகே, அது நிஜமாவே வந்ததா இல்லையான்றது சொல்ற பர்சன்ஸ் தான் தெரியும். என்ன ரீசன்னால என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்னால அது வந்ததுன்றதும் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த இடத்துல மேபி இவர் அதான் சொல்றல, இந்த இடத்துல ரொம்ப கரெக்டா காமிச்சிட்டு இருந்திருக்கலாம். நம்ம சொன்ன அதே அனானிசிட்டி விஷயம், ஞானசேகரன் விஷயத்துல சொன்ன ஒரு விஷயம் தான். என்னன்னா நான் வந்துட்டு ரொம்ப கரெக்டா இருக்கேன், நான் வந்து இதெல்லாம் பண்ணாலும் நான் ப்ராப்பரா ஸ்டேஷனுக்கு நான் போயிட்டு வரேன், சைனுக்கு நான் போயிட்டு வரேன், கண்டிஷனல் பெயில் கொடுத்தாலும் அந்த விஷயத்தை நான் பண்ணுறேன், திரும்ப நடக்குது, திரும்ப நான் ஜெயிலுக்கு போகிறேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் தான் இவங்க மெயின்டைன் பண்ணி தான் இவங்க வந்து இவ்வளோ தூரம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒன்று. 2வது, ஒரு வேலை இவ்வளோ பட்டப்பகல நடக்கும் போது இது எப்பவுமே நம்ம என்ன சொல்கிறோம், காவல்துறையோட வேலையை வந்து ஒரு குற்றம் நடந்ததுக்கப்புறம் வர்றது கிடையாது, ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதும் அவங்க வேலை தான். இப்போ இங்கே வந்து உளவுத்துறையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா இப்போ இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட வேலை தானே. இப்போ இவர் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நோட்டமிடாமல் நடந்த ஒரு விஷயம் இது கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு நோட்டம் இட்டிருக்கணும். ஏன்னா வந்து என்ன மாதிரி டைமில் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தோம் இல்லையா, அந்த ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க அங்கேருந்து எல்லாம் பிளானிங் பண்ணக்கூடிய விஷயம், அந்த ஒரு ஆட்டோ 1 மாசமா அங்கே இருந்ததுன்ற ஒரு விஷயம் எல்லாமே. ஏன்னா இப்போ சிசிடிவின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கறதுக்கா இல்லை பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்காக அதை செட் பண்ணுறாங்களா? பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு தான் செட் பண்ணுறாங்க. அது எவ்வளோ இதில் எஃபெக்டிவ் சர்வேலன்ஸில் இருக்குது இப்போ. ஸோ அதுதான் இங்கே விஷயம். அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாலே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்த முடியும். இன்னொன்று, அடுத்த பயங்களும் வந்து பயம் வரும்ன்றது ஒன்று. இன்னொன்று, இப்போ இவங்களே பார்த்தீங்கன்னா நான் திரும்ப பண்ணிட்டு ஜெயிலுக்கு தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து என்ன வராங்க, பெயிலில் வராங்க, போகிறாங்க அப்படின்னும் போது இது இன்னும் ஸ்ட்ரிக்டாகப்படணும் ஆக்சுவலி. இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் திரும்ப இன்வால்வ் ஆகும்போது அவங்களை வந்து தேவையில்லாத பிளேஸில் அவங்க சுற்றினாலோ எங்கேயாவது வெளில வந்தாலோ இம்மீடியட் அரெஸ்ட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாமே இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணால் இந்த விஷயத்தை நம்ம குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு நன்றி.